சுட்டி கிட்ஸ் மியூசிக். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் தினமும் ஆடுகளை மலையின் உச்சிக்கு ஓட்டிச் சென்று மாலை நேரத்தில் அவற்றை மீண்டும் கிராமத்திற்கு திரும்ப கொண்டு வருவான். ஒரு நாள் அவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. அதனால் ஒரு குறும்பு எண்ணம் அவனுக்கு வந்தது. அவன் மலையின் விளிம்பில் நின்று, உதவி உதவி, ஓநாய் ஓநாய் ஆடுகளை துரத்துகிறது, தயவு செய்து யாராவது உதவி செய்யுங்கள் என்று சத்தமாக கத்தினான். கிராம மக்கள் சிறுவனின் அலறலை கேட்டு ஆடுகளை காப்பாற்ற அவசரமாக மலை உச்சிக்கு ஓடினர். ஆனால் அவர்கள் அங்கு சென்றபோது ஓநாய் எதுவும் இல்லை. ஆடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. கிராம மக்கள் கோபமாக, முட்டாள் பையனே, ஓநாய் எங்கே? ஏன் பொய்யாக உதவிக்கு அழைத்தாய் என்று கேட்டார்கள். சிறுவன் சத்தமாகச் சிரித்து, நான் உங்களை எல்லாரையும் ஏமாற்றிவிட்டேன் என்றான். கிராம மக்கள் மிகவும் கோபமடைந்து ஓநாய் இல்லாத போது பொய்யாக கத்த வேண்டாம் என்று அவனை எச்சரித்துவிட்டு முணுமுணுத்துக் கொண்டே கிராமத்திற்கு திரும்பிச் சென்றனர். மறுநாளும் சிறுவனுக்கு மீண்டும் சலிப்பு ஏற்பட்டது. அவன் அதே குறும்புத்தனத்தை மீண்டும் செய்ய முடிவு செய்தான். அவன் மலை உச்சிக்கு சென்று, ஓநாய் 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 ஆடுகளை துரத்துகிறது, தயவு செய்து யாராவது உதவி செய்யுங்கள் என்று மீண்டும் கத்தினான். மீண்டும் கிராம மக்கள் சிறுவனின் குரலை கேட்டு உதவிக்கு ஓடினர். ஆனால் இந்த முறையும் சிறுவன் அவர்களை ஏமாற்றிவிட்டான். கிராம மக்கள் கோபத்துடன், இது சரியில்லை, ஒரு நாள் இதற்காக நீ வருந்த நேரிடும் என்று சொல்லிவிட்டு சென்றனர். சில நாட்கள் கழித்து சிறுவன் ஒரு மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்தான். அப்போது உண்மையாகவே ஒரு ஓநாய் ஆட்டு மந்தையை நோக்கி வருவதைக் கண்டான். இந்த முறை ஓநாய் உண்மையானது. சிறுவன் பயந்து போய் மலையின் விளிம்பிற்கு ஓடி, உதவி உதவி, தயவு செய்து யாராவது உதவி செய்யுங்கள், இந்த முறை உண்மையாகவே ஓநாய் வந்திருக்கிறது என்று கத்தினான். கிராம மக்கள் சிறுவனின் சத்தத்தை கேட்டனர். ஆனால் அவன் மீண்டும் ஏமாற்றுகிறான் என்று நினைத்து அவனது அலறலை அலட்சியம் செய்தனர். அவர்கள் தங்கள் வேலையை தொடர்ந்து செய்தனர். சிறுவன் தொடர்ந்து உதவிக்கு கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் யாரும் வரவில்லை. ஓநாய் அவனது ஆடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொள்வதை பார்த்து கொண்டிருந்தான். சூரியன் மறையும் நேரத்தில் கிராம மக்கள் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஏன் இன்னும் திரும்பவில்லை என்று யோசித்தனர். அவர்கள் அவனை தேடி மலைக்குச் சென்றனர். அங்கே சிறுவன் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டனர். சிறுவன் வருத்தத்துடன், உண்மையாகவே இங்கு ஒரு ஓநாய் வந்தது, நான் உதவிக்கு அழைத்தேன், ஆனால் நீங்கள் ஏன் வரவில்லை என்று கேட்டான். கிராம மக்களில் ஒருவர் சிறுவனுக்கு அருகில் அமர்ந்து, நாங்கள் உன்னை முன்பே எச்சரித்தோம், ஒரு பொய்யன் உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள், நீயே உனக்கு இந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டாய் என்று கூறினார். சிறுவன் தனது தவறை உணர்ந்து அதன் பிறகு தன் வாழ்நாளில் ஒருபோதும் யாரிடமும் பொய் சொல்லவில்லை.